Hello friends, வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் தமிழ் டெக் அண்ட் மிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அப்படினா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். பொதுவாக உலக அதிசயம் என்றால் என்ன? ஒன்று உருவான பின்பு அதே போல ஒன்றை உருவாக்க முடியாது என்பதுதான் உலக அதிசயம். நம் தமிழ்நாட்டின் நெல்லையப்பர் கோவிலில் உள்ள கல் தூணை தட்டினால் சரிகம பதனி என்கிற 7 இசை சப்தஸ்வரங்கள் ஒலிக்கும். கல்லுக்குள் 7 ஸ்வரங்களை வைத்தார்களே, அதுதான் உலக அதிசயம். திருப்பூரில் உள்ள குண்டடம் வடகநாத பைரவர் கோவிலில் குழந்தை தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது குழந்தை இந்த மாதத்தில் இந்த வடிவத்தில் இந்த விதமான கோணத்தில் இருக்கும் என்பதை பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கல்லில் சிற்பங்களாக வடித்து வைத்தார்கள் நம் முன்னோர்கள். அதுதான் உலக அதிசயம். அந்நிய படையெடுப்பின் பொழுது கூட இந்த அதிசய சிற்பங்களை அவர்களால் சிதைக்க முடியவில்லை. இதே போல இன்றும் நிறைய கோவில்களில் குறிப்பிட்ட ஒரு தேதி நேரத்தில் பூமாலை போல் வந்து சிவலிங்கத்தின் மீது சூரிய ஒளி விழும். அப்பொழுது எப்படி ஒரு துல்லிய அளவில் ஆலயங்களை கட்டியிருப்பார்கள் என்று பாருங்கள். சில கோவில்களில் தினமுமே சூரிய ஒளி சிவலிங்கத்தின் மீது பூமாலை போல் வந்து விழும். வட சென்னையில் உள்ள வியாசர்பாடி ரவீஸ்வரர் சிவன் கோவிலில் 3 வேளையும் சூரிய ஒளி சிவலிங்கத்தின் மீது மாலை போல் வந்து விழும். இந்த கோவிலில் உள்ள சிவலிங்கம் 5000 ஆண்டுகள் பழமையானது. இதுதான் உலக அதிசயம். அடுத்ததாக மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், தஞ்சை பெரிய கோவில் சிற்பம், கட்டிட வேலைப்பாடுகளில் உள்ள அதிசயங்களை பற்றி முழுமையாக நமக்கு தெரிய வேண்டும் என்றால் அதற்கு இந்த ஒரு பிறவி போதாது. ஓசோன் 20ஆம் நூற்றாண்டில் கண்டுபிடிக்கப்பட்ட படலம். 700 ஆண்டுகளுக்கு முன்பே மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் ஓசோன் படலத்தின் படம், அதன் முக்கியத்துவம், அதை நாம் எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்று அனைத்தும் அங்கே வைக்கப்பட்டுள்ளது. இதுதான் உலக அதிசயம். அடுத்ததாக யாழி என்கிற மிருகத்தின் சிலை பல பழங்கால கோவில்களில் இருக்கும். டைனோசர் போல இதுவும் உலகில் வாழ்ந்து அழிந்த மிருகம் என்று சொல்கிறார்கள். சில பழங்கால கோவில்களில் உள்ள யாழி சிலையின் வாயில் ஒரு உருண்டை இருக்கும். அந்த உருண்டையை நாம் உருட்டலாம். ஆனால் 1000 வீரர்கள் ஒன்று சேர்ந்து முயற்சித்தாலும் யாழி வாயில் உள்ள உருண்டையை வெளியே உருவ முடியாது. இதுதான் உலக அதிசயம். இன்று தாஜ்மஹாலை விட மிகப்பெரிய மார்பிள் கட்டிடங்கள் உலகில் உருவாகிவிட்டது. இன்று ஒரு வல்லரசு நாடு நினைத்தால் 1000 தாஜ்மஹாலை உருவாக்க முடியும். ஆனால் கல்லுக்குள் 7 ஸ்வரங்களை வைக்கும் அந்த வித்தையை எந்த நாட்டு கொம்பனாலும் செய்ய முடியாது. யாழியின் வாயில் உள்ள உருண்டையை உருட்டலாம், ஆனால் உருவ முடியாது. இந்த வித்தையை இன்று எந்த வல்லரசாலும் செய்ய முடியாது. அதே போல ஜெயங்கொண்டத்தில் உள்ள கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்கது. அக்கோவிலில் உள்ள கிணற்றிற்கு அருகில் ஒரு சிங்கத்தின் சிற்பம் இருக்கும். சிங்கத்தின் வாயில் ஒரு கதவு தென்படும். அதன் மூலம் கீழே இறங்கினால் கிணற்றில் குளிக்கலாம். ஆனால் மேலே இருந்து பார்த்தால் நாம் குளிப்பது தெரியாது. அன்றைய ராணிகளுக்காகவே கட்டப்பட்ட கிணறு அது. மேலும் அந்த கோவிலில் உள்ள கருவறையில் சுவர்களில் மரகத கற்கள் பதித்துள்ளார்கள். அதனால் வெளியே வெயிலடித்தால் உள்ளே குளிரும், வெளியே மழை பெய்தால் உள்ளே கதகதப்பாக இருக்கும். அதே போல கோவில் மேற்கூரையில் ஒரு ஆள் பதுங்கும் உயரத்தில் பாதுகாப்பு பெட்டகம் உள்ளது. போர்க்காலத்தில் ஆயுதங்களும் படை வீரர்களும் பதுங்கும் வகையில் கட்டியுள்ளார் நமது ராஜேந்திர சோழர். மேலை நாட்டு ஆய்வாளர்களும் நம் தமிழகத்து கோவில்களை ஆராய்ந்து மிரண்டு ஓடி உள்ளார்கள். இது தமிழர்கள் மட்டுமே கட்டியிருக்க வாய்ப்பில்லை, அவர்களுக்கு ஏலியன்கள் உதவி செய்திருப்பார்கள் என்று வியந்து கூறியுள்ளார்கள். எனவே தமிழரின் கட்டிடக்கலையை வாழ்த்துவோம், தமிழர் பண்பாட்டை போற்றி பாதுகாப்போம், நமது முன்னோர்களின் திறமையையும் கலை நயத்தையும் போற்றி தலை வணங்குவோம். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.